வார்த்தைகளின் வெளிச்ச தேவபுலிகளின் சார்பிலும், சங்கம வானொலியின் சார்பிலும், 110 கெடுக்கிற பிள்ளைகள் சாரும் அவரை வருக வருக என்று வார்த்தை நிறுத்த நேரத்தில் அவர் அழைப்போமா? பிரைஸ் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே. சோத்திரங்க ஐயா, பிரைஸ் இல்லைங்கய்யா. சோஸ்ரம் சோஸ்ரம் சோஸ்ரம். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே 2வது செய்தியை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். ஆவியானவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருப்பார். அதை நாங்கள் மட்டுமல்ல 110 நாடுகள் கூட கேட்டுக்கொண்டிருக்க ஆவலோடு தாகத்தோடு இருக்கிறார்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் வார்த்தையின் வெளிச்சம் மூலமாய் தேவ பிள்ளைகள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து கடந்த மாதங்களிலிருந்து பார்த்து கொண்டு வந்துருக்கோம் பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஜெபம். இந்த ஜெபங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. ஜெபத்தை மட்டும் பார்க்கல, நம் ஜெபத்தை மையப்புள்ளியாக வைத்து ஜெபத்திலே வந்து அதை சுற்றியுள்ள காரியங்கள் எப்படி வந்து மாதிரி ஜெபங்களை வேதத்திலிருந்து எடுத்து பார்க்கிறோம் பாருங்க. பவுல் செய்த மாதிரி ஜெபங்கள், பேதுரு செய்ததை பார்த்தோம், யாக்கோபு, இப்படி பல மாதிரி ஜெபங்கள் வந்து பார்த்தோம். அவர்கள் அந்த ஜெபத்துல என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறார்கள், அந்த வார்த்தைகள் நாம் உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு எப்படியா நடக்கிறது, அந்த வசனத்துக்கு பின்னாடி உள்ள சத்தியங்கள் என்ன, அந்த சத்தியம் நமக்கு எவ்வளவாய் நம்மளை வழி நடத்துகிறது, எப்படி நம்மை வந்து பதில் பெறுகிற ஜெபத்துக்கு வந்து ஆயத்தப்படுத்துகிறது என்று பல காரியங்களை வந்து நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம் பாருங்க. அதன் மூலமாய் நாம் தேவ சமூகத்துல வந்து பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியானது இன்னும் ஒருபடி மேலே போகிறது. இன்னும் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை தூண்டுகிறது பாருங்க. வெறும் சத்தியத்தை அறியாம நம்ம வந்து இந்த சண்டே கிளாஸ் ஜெபத்தையே ஜெபித்து கொண்டிருப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகுது பாருங்க. ஜெபத்திலேயே நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும். ஜெபத்துல வந்து பாருங்க, நம்ம எவ்வளவு நேரம் கூட்டுறோம் அப்படிங்கிறது முக்கியமோ தவிர அதை காட்டிலும் நாம் எப்படி ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஜெபத்திலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனோடு பேசுகிறோம் பாருங்க. அவர் அந்த ஜெபத்தை உற்று கவனிக்கிறாரு. அவர்கிட்ட போய் வந்து நம்ம புலம்புறோ அல்லது நம்ம வந்து வீண் வார்த்தையில வந்து பேச முடியாது பாருங்க. சரியான வார்த்தைகள் பேச வேண்டும், சரியான முறைப்படி ஜெபிக்க வேண்டும். ஒரு காரியத்துக்கு எவ்விதமாய் ஜெபித்தால் பதில் கிடைக்க வேண்டுமோ அவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்துல விசுவாசம் இருக்கணும் பாருங்க. தெய்வத்துல வந்து தேவ அன்பு இருக்கணும் பாருங்க. இதெல்லாம் இருந்தா தான் அதில் வந்து பதில் பெறுகிற ஜெபமா இருக்கும் பாருங்க. விசேஷமா வந்து தேவ சித்தத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபம் இருக்கும் என்றால் அது நிச்சயமாக பதிலை கொண்டு வரும். ஏன்னா கர்த்தர் வந்து ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்துல படைக்கும் போது அவரை குறிச்ச ஒரு தேவ சித்தத்தோட தான் வந்து படைக்கிறார். தாயின் கருவில உருவாக்கும் பொழுது அவருடைய தேவ சித்தம், அவர் என்ன செய்ய வேண்டும், எந்த வகையான ஊழியர் செய்ய வேண்டும், அவரால் சந்திக்கப்படக்கூடிய ஆத்மா எவ்வளவு, அவர் மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்க போறா, இதெல்லாம் மனதில் வைத்துதான் வந்து அவருடைய பிறப்புல இருந்து அமையுது பாருங்க. அதோடு சேர்ந்து தேவன் நம்மளை குறித்து என்ன நினைச்சிருக்கிறாரு, அதோடு நம்முடைய எண்ணங்கள் ஒத்து போகும் பொழுது அப்படியாய் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு வந்து தேவன் வந்து பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால வந்து நம்ம வாழ்க்கையில அன்றாட தேவைகளுக்கே வந்து பிரேயரா பெட்டிஷனே ஜெபித்து கொண்டிருப்போம் அப்படின்னா அதுக்கு என்ன பலன் பாருங்க. தேவன் வந்து அவர் ஒன்றும் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் ஒன்று நடத்திட்டு இருக்கல பாருங்க. நம்ம அன்றாட தேவையிலேயே சொல்லி ஜெபித்துக்கிறது கிடையாது. தேவன் வந்து பேங்கையும் நடத்துற பாருங்க. தேவன் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்காரு. நம்ம துயரப்படுறோமா அதுக்கு ஆறுதலாக இருக்கிறாரு. தனிமையில இருக்கிறோமா அவர் வந்து பாருங்க, அவரும் தனிமையில இருக்கப்பட்டிருக்கிறாரு. நம்ம தரித்திரத்தில் இருக்கிறோமோ அவர் மகா ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார் பாருங்க. நம்ம வியாதியில இருக்கிறோமோ அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இப்படி தேவனை குறிச்ச ஒரு பார்வை நம்ம ஜெபத்துல இருக்கும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றுகிற ஜெபமாய் மாறுகிறது பாருங்க. நாம் ஜெபத்துல வந்து ஒரு ஜெபத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. தெசலோனிக்கேயர் ஜெபத்துல வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம் பாருங்க. இந்த ஜெபத்தை தான் வந்து நான் முடிக்க முடியாமலே இருக்கும். அதான் சொல்றேன் பாருங்க. இந்த விட முடிச்சுக்கணும். 11வது வசனம் படிக்கிறேன். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மையப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரமாகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். பவுல் பாருங்க தெசலோனிக்கே சபைக்கு எழுதுற ஒரு நிருபத்துல அந்த தெசலோனிக்கே சபைக்கு ஒரு ஜெபத்தை வந்து விதமா எழுதுகிறாரு. எழுதும்போது சொல்றாரு, அழைப்புக்கு பாத்திரவரா இருக்கணும், தேவனுடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் உங்களோட வாழ்க்கையில் நடைபெற வேண்டும், உங்களுடைய விசுவாசம் வந்து கிரியை வந்து பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும்.
அப்படின்னு வந்து நமக்காக வந்து அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. போன தடவை வந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து விசுவாசத்தின் கிரியை எப்படி நம்ம இடத்துல பலமாய் நடப்பிக்க வேண்டும் என்ற குறித்த காரியத்தை வந்து நம்ம பார்த்தோம் பாருங்க. இன்னைக்கு வந்து நாம் என்ன பார்க்க போறோம்னா, தேவனுடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடைபெற வேண்டும். தேவனுள்ள தயவுள்ள சித்தம்னா என்ன? தேவனுடைய அங்க சொல்றது பாருங்க, தேவனுடைய தயவுள்ள சித்தம் நடைபெறணும்னு சொல்ல, தேவனுடைய தயவுள்ள சித்தம் முழுவதும்ன்றாரு. இந்த இடத்துல வந்து அருமையான வார்த்தை சொல்றாரு, முழு தேவ சித்தமும் உங்களோட வாழ்க்கையில் வந்து நடைபெறணும் அப்படின்றாரு. அது வந்து நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கு, காட் வில் தேவ சித்தம் மேக் யூர் ஒர்த்தி ஆஃப் யூர் காலிங் போட்டிருக்கு. தேவ சித்தம் வந்து உங்களுடைய அழைப்பை வந்து ஒரு புரோஜனப்படுத்துகிறது, ஒரு பூரணப்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அப்ப உங்க அழைப்புக்கு வந்து தேவ சித்தம் வந்து கரெக்டாக அந்த ரெண்டுமே ஒரே பாதையில் பயணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதம் உண்டாகிறது பாருங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வகையான தேவசத்தை பார்த்தோம். ஒன்று வந்து பொதுவான தேவசத்தம், இன்னொன்று தனிப்பட்ட தேவசத்தம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, பொதுவான தேவசத்துல எல்லாரும் வந்து ஒரு இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஊழியம் பண்ணணும். அது வந்து ஒரு பொதுவான தேவசத்தமா இருக்கு. எல்லாருமே ஆண்டவரை பத்தி சொல்லணும், அது பொதுவான தேவசத்தம். ஆனா தனிப்பட்ட தேவசத்தம்னா அந்த ஊழியத்துல எந்த வகையான ஊழியம் பண்ணணும்? மேய்ப்பர் ஊழியமா, அல்லது வந்து சுவிசேஷகரா, போதகரா, அப்போஸ்தலரா, தீர்க்கதரிசியா, இது மாதிரி தனிப்பட்ட முறையில் அது வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வந்து நம்ம வந்து பெற்றுக்கணும். என்னுடைய ஊழியம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், எப்படியா ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், எப்படியா ஜனங்களை வந்து நித்தியத்துக்கு ஏதாய் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டுங்கிறது தனிப்பட்ட முறையில் கத்தர் வந்து நம்மளோட பேசுவார். தனிப்பட்ட தேவ சுத்தம் பாருங்க. ஆனா இந்த இடத்துல வந்து சொல்றது தேவனுடைய தயவுல சித்தம் முழுவதையும் இந்த இடத்துல சொல்றாரு. ரெண்டு பில்ல வந்து கொடுக்குறாரு. இந்த இடத்துல வந்து பாருங்க, தேவ சுத்தத்துல வந்து ரெண்டு வகையான காரியத்துல பார்க்க போறோம் பாருங்க. ஒண்ணு வந்து பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம் முழுவதும் உள்ள சித்தம். இன்னொன்று பர்மிசிவ் வில் ஆஃப் காட், தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம். நம்ம எப்படி நினைக்கிறோம் தேவ சித்தம்னா என்னன்றதை எப்படி பார்க்கறோம்னா, நான் எல்லாரையும் குறை சொல்லவில்லை. பொதுவாக நான் வளர்ந்த விதத்துலையும் நான் சில விஷயங்களை பார்க்க, ஆவிக்குரிய விஷயத்துல ஆரம்பத்துல வந்து நம்ம குழந்தைகளா இருந்து தான் வளர்ந்துரும். ஆவிக்குரிய இடமையில தான் வயது கூட இருந்தாலும் புதிதாக ரசிக்கப்படும் போது நம்ம குழந்தைகளா தான் இருக்கும், ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கும். வளரும் போது எப்படி தேவ சித்தம் பார்க்கணும்னா, ஒரு காரியத்துக்காக நம்ம போகும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, சின்ன வயசுல பண்ற மாதிரி காயினை சுற்றி பார்ப்போம். ஒருவேளை ஹெட் அண்ட் டெயில் இந்த மாதிரி நம்பர்ஸ் விழுந்தா இந்த மாதிரி எடுத்துக்குவோம், அல்லது ஒரு சின்ன டெய்ல் ஹெட்டு விழுந்தா இந்த மாதிரி எடுத்துக்குவோம் சொல்லி நம்ம என்ன பண்றோம், நான் ஒரு காரியத்துக்கு போகும்பொழுது போவோம் போகலாமா வேண்டாமான்னு சொல்லி அதை பார்ப்போம் பாருங்க. அதெல்லாம் வந்து இந்த சின்ன குழந்தைய பண்ற ஒரு விஷயம் பாருங்க. அது ஆவிக்குரிய விஷயத்துல இருந்து பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா ஜாய்ஸ் மேயர் வந்து இப்படியா சொல்லுகிறாரு, மற்ற எல்லா பிரச்சனையும் சொல்றாங்க. பாலியாங்கி இப்படிதான் சொல்றாரு, ஒரு பிசாசுனால வந்து ஒருத்தர் ஹெட்டை விட தெரியும், டெய்லி விட தெரியும், அந்த காயினை தூக்கி போட்டா அவனால எப்படி மாற்றி விட தெரியும். அப்ப அந்த வகை வந்து தேவ சுத்தம் நமக்கு உதவியா இருக்காது பாருங்க. இன்னும் ஒருபடி கொஞ்சம் மேல போய் என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு வந்து அந்த தினசரி கேலண்டர்ல என்ன வசனம் இருக்கு, கேலண்டர் பார்க்குற விசுவாசியா இருப்போம் பாருங்க. கேலண்டர் பார்க்கறனாலதான் வசனத்துல வந்து கொஞ்சம் இருக்கிறனாலதான் அந்த வசனத்தை நம்ம படித்து நாம் தியானிக்கணும் அந்த நாள் முழுவதும். அதுக்காக தான் எழுதப்பட்டிருக்காங்க ஒழிய, அந்த வசனத்தை பார்த்துட்டு ஓ இதனாலதான் கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா சில விஷயங்கள் நெகட்டிவான வசனம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த வசனங்களை பார்க்கறது. இது வந்து தேவசத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வழி கிடையாது பாருங்க. அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை மூட்டு பைபிள் உள்ள ஒரு வசனத்தை தொடுறது, கண்ணை மூட்டு பைபிள் ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்ணிட்டு இதுல வேதத்தை படிக்காத ஒரு ஒரு இது பாருங்க. இதெல்லாம் உலக முறைகள், சும்மா உலகத்துல செய்யற ஒரு காரியங்களை பாருங்க. சில பேர்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சோசியல் மீடியாலாம் போனால் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை சொல்லுங்கன்னுவாங்க, உங்கள் டேட்டா பார்த்தா சொல்லுங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு தேவ சுத்தத்தை நம்ம வாழ்க்கையில் எதுவும் கண்டுபிடிக்கவே முடியாது பாருங்க. இப்போ தேவ சுத்தத்தை கண்டுபிடிக்கணும்னா சரியான வழிகள் இருக்குது பாருங்க. அது ஒரு முக்கியமான வழி என்னன்னா, வேதத்திலே வந்து தேவ சுத்தம் இருக்குது. வேதம்ங்கிறது வந்து ஒரு தகுந்த மாதிரி ஒரு மேனுவல் மாதிரி, என்ன செய்யணும்னு சொல்லி வேதத்திலே போதிக்கிறது, என்ன செய்யக்கூடாது என்று போதிக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சித்தத்தில் நான் வேதத்திலே காண வேண்டும். வெளிப்புறமான வாழ்க்கையில நம்ம காண்டோம்னா அது ஆகாது பாருங்க. அதுல முக்கியமான ஒரு காரியத்தை வந்து நான் வந்து வேதத்துல இருந்து பார்க்க போகிறோம் பாருங்க. என்ன சொல்றோம்னா, இந்த தேவசத்தை எப்படி காணணும் அப்படிங்கறத பார்த்தோன்னா, ரோமர் 12:2 வந்து இப்படியா சொல்லப்பட்டிருக்குது. 1-2 படிக்கலாம். 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் படிக்க பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவபலியாக ஒப்பெடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. 2வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நான் இப்போ ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த பிரபஞ்சம் ஒரு டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணாதீங்க, அதில் ஒத்த தேசம் பாருங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும்
பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபாருங்கள். இந்த மறுரூபன்றது வந்து எப்படி வருது அப்படின்னா, வேத வசனத்தை தியானம் பண்ணாதான் இந்த மைண்ட் வந்து மறுரூபமாகும் பாருங்க. அப்போ இது எங்க கண்டுபிடிக்க சொல்லுது பாருங்க. நீ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமன்னா, நீங்க இந்த உலகத்தை நான் போய் வந்து தேவசுத்தமா இது தேவசுத்தம் இல்லையா இது ஆண்டவர்கிட்ட போய் ஒரு அடையாளத்தை கேட்கறது, கிதியோன் மாதிரி அது வந்து பழைய ஏற்பாட்டுக்கு ஒத்து வரும் பாருங்க. எனக்கு கிதியோன் வந்து எடுத்த உடனே பெரிய ஒரு 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 ஆவிக்குரிய சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் தடுமாறுறான். அவனுக்கு கொடுக்குற குணம் வந்து மாம்சம் வந்து மேற்கொள்ளுது. அப்ப ஆண்டவர்கிட்ட அடையாளம் கிடைத்தா அவன் பயன்படுத்தினாரு, அது வேற. ஆனா இந்த இடத்துல சொல்லிக்கிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, உலகத்தார் மாதிரி இருக்காதீங்க. நீங்க உலகத்தார் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாரம்பரியங்களை வந்து கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வராதீங்க, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைகளை கொண்டு வராதீங்க. அது வேற இது வேற. அதோட ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் வேற, இதோட லைஃப் ஸ்டைல் வேற. அந்த பழைய ஆள் வேற, இப்ப இருக்கிற ஆள் வேற. இப்போ வந்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து நம்முடைய பதில் எல்லாமே வேதத்தில் அடங்கி இருக்கிறது. கத்தர் வந்து நம்மள்ட்ட வந்து வேதத்தின் அடிப்படையிலே பொதுவாக பேசி கொண்டிருக்கோம். சில நேரங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஜெபத்துல பேசுவாரு, தரிசனத்துல பேசுவாரு. நான் அது வேற. ஆனா இது அதிகமாக வந்து இந்த தேவன் வந்து வேதத்தின் அடிப்படையில பேசுறேன். வேத வசனத்தின் ஒன்று வாசிக்கும் பொழுது பசுத்த ஆவியானவர் அந்த வேத வசனத்தின் மூலியமா நம்மோடு கூட ஒவ்வொரு நாள் பேசிட்டே இருப்பார் பாருங்க. அந்த நாள் முழுதும் பேசிட்டு இருக்காரு. நானா ஒரு வசனத்தை காலைல வந்து நம்ம ஆழமாய் தியானித்து நான் போயிட்டு இருக்கிறேன். அந்த வசனத்துக்கு பல்வேறு அர்த்தங்களை வியாக்கிரங்களை வந்து ஆண்டவர் வந்து அந்த நாள் முழுவதும் தியானம் பண்ண கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி வேத வசனம் நம்ம உயிர் உள்ள பாருங்க, உயிர் உள்ள வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய வசம், அது நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கும் பாருங்க. சொல்றாரு உங்களோட தேவ சித்தம் என்னதென்று நீங்க வேதத்துலதான் வந்து கண்டுபிடிக்கணும். அதான் சொல்றாரு. அதை வந்து உங்களோட மனம் புதிதாகிறது, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் வாழும் பொழுது புதிதாகிறதுனாலே அந்த ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு உண்டாகிறது பாருங்க. அப்படி புதிதாக 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 ஒவ்வொரு நாளும் வேதவசனத்தை படிக்க 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 நம்முடைய மனது புதிதாகிறது. மனது புதிதாக புதிதாக நாம் தேவ சுத்தத்தை வேதத்திலே தேடியுள்ள இருப்போம் பாருங்க. தேவ சுத்தம் நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமாக நடக்கும் பாருங்க. அதனால வந்து நாம் வேதத்திலே தேவனுடைய அந்த வேதத்தின் அடிப்படையிலே தேவ சுத்தத்தை கண்டு நம்ம அழைப்பை பூர்ணப்படுத்த வேண்டும். இப்ப நான் இந்த இடத்துல சொன்ன பாருங்க, அந்த இடத்துல 2 வில் காமிக்கிறேன். ஒன்று பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், இன்னொன்று பர்மிசிவ் வில் ஆஃப் காட் பாருங்க. ரெண்டுமே வந்து தேவ சுத்தமா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அப்போ பர்ஃபெக்ட் வில்லாவுக்கான தேவனுடைய பரிபூர்ண சுத்தம். இப்போ பர்மிஷன் வில்லாவுக்கான அப்படின்னா தேவனை அனுமதிக்கப்பட்ட சுத்தம். ஸோ ரெண்டுடைய ரிசல்ட் என்ன, ரெண்டுடைய இது என்ன, வேதத்தின் அடிப்படையில் நான் வந்து பார்க்க போகிறோம் பாருங்க. வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போனோம்னா நாம் இதுக்கு உதாரணமான பெஸ்ட்டான உதாரணம் எடுக்கணும்னா நம்ம லோத்துவை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தில் லோத்துவை எடுத்துட்டு போட்டோம்னா லோத்துடைய கதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆபிரகாமுடைய சகோதரன், ஆபிரகாமுடைய கூட வந்துடுறாரு. கர்த்தர் ஆபிரகாம் அழைத்தார், லோத்துவும் சேர்ந்து வர்றாரு. ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் லோத்தை ஆசீர்வதிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், லோத்துக்கு வந்து ஆடு மாடுகள் பெருகி இருக்குது. பூமி அந்த 2 பேர்த்தோட அசட்டை தாங்கக்கூடாதா இருந்துச்சு. இப்ப 2 பேரும் பிரிதா, 2 மேய்ப்பர்களுக்குள்ளேயே ஆபிரகாம் எப்படி சீமானா இருந்தாலும் லோத்துவும் வந்து அந்த அளவுக்கு வர்றாரு பாருங்க. ஏன்னா ஆபிரகாமோட ஒட்டி இருக்கிறான், தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆபிரகாமோட சேர்ந்து இருக்கிறான், அவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். 2 மந்து மேய்ப்பர்களுக்கு சண்டை வந்து 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சுக்கிறாங்க. பிரிஞ்ச உடனே ஆபிரகாம் லோகத்தனை சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு கொடுன்ற போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை இது போயிடுவாரு பாருங்க. அவர் கண்களை ஏறெடுத்து பாக்குறாரு. அவர் 10% இடத்தை தெரிந்து கொண்டு அவர் போயிடாரு பாருங்க. அவர் சொல்றாரு ஆபிரகாம் பாருங்க, இந்த இடத்துல வந்து நீ எதை வேணா எடுத்துக்கோ, எடுத்துட்டு எனக்கு வந்து என்ன பண்றாரு, என்னை விட்டுருங்க, நான் பேலன்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் வனாந்திரத்திலையும் போஷிக்கிற தேவன் என்னுடைய தேவன் அப்படிங்கிறது வந்து அவர் தெரிந்து கொள்வார். அப்ப இந்த சமயத்துல வந்து பாருங்க, கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த அவருடைய அக்கிரமம் வந்து பெரிதா இருக்கிறதுனால அந்த பட்டணத்தை அழிக்கணும், லோத்து குடியிருந்த பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்ட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது ஆபிரகாம் வந்து லோத்துக்காக ஜெபம் பண்றாரு. பாருங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவார். 50 பேர் வந்து அனுப்பிடும், 45 பேர் வந்து அனுப்பிடும், 40 பேர் அதை கடைசியில வந்து சொல்றாரு, 10 நீதிமான் இருந்தாலும் அந்த நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவருக்கு தெரியுது லோத்துவை தான் வந்து சோதம் குமாரன் வந்து அழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தெரிந்து கொள்கிறாரு. இப்ப 2 தூதர்கள் போறாங்க. அந்த 2 தூதர்கள் வந்து ஆபிரகாமுடைய ஜெபத்து நிமித்தம், ஆபிரகாமுடைய நிமித்தம் ஆபிரகாமை நினைத்து இந்த லோகத்தை காப்பாத்துறாங்க பாருங்க. அதுல நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 19 அதிகாரம் 17 வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அவர் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அதுல தேவதூதர்கள் லோத்துவை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாது, நீ அழுகாத படைக்கு மலைக்கு ஓடிப்போன்றாங்க. சொல்றாரு, எங்கேயும் பார்க்காத, பின்னாலே திரும்பாத,
ஓடிட்டே நேர சமபூமிக்கு ஓடி போய் பாருங்க. சோதம் குமாரவை தெரிந்து கொண்டார். அவருடைய அசட் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஆனா அவர் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. அதை புரிஞ்சுக்கணும். அவர் தெரிந்து கொள்வதில் எப்பப்பட தெரிந்து கொள்வதாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு செழுமையான இடத்தை தெரிந்து கொள்கிறார். பெஸ்டான பாட்டு தான் வேணும் அப்படின்றாரு. அந்த பெஸ்டான பாட்டுல தேவன் இருக்காருலாம் முக்கியம் கிடையாது. அவர் கண்களுக்கு எப்படி இருக்கோ. ஆனா இந்த இடத்துல ஓடி போகும்போது என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா அசட்டையும் விட்டுட்டு வெறுங்கையில தான் ஓடி போக வேண்டிய சூழ்நிலை வரும் பாருங்க. 18 வசனம் ரொம்ப முக்கிய வசனம் பாருங்க. அதற்கு லோத்து சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் வந்து லோத்துவுக்காக ஜெபம் பண்றாரு. அப்ப லோத்து அந்த இடத்துல இருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அது தேவ சுத்தம். அதற்கு தேவன் ஒரு அடைக்கலத்தை கொடுக்குறாரு. மலைக்கு ஓடி போயிருந்தாரு. ஒரு பரிபூர்ணமான சித்தம் வந்து இதுதான். அவருக்கு வந்து நீ அவரை காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து லோத்துவை வெளியே கொண்டு போகணும். அங்கிருந்து வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை லோத்துவுக்கு அமைய வேணும். இதுதான் அவனுடைய பரிபூர்ணமான சுத்தம். அதற்காக அவர் சொல்றாரு, நீ மலைக்கு சமபூமியில நிக்காத. சமபூமியில நிற்கும் போது இது பட்டம் அழியுமா, அதுவும் அழிஞ்சிடும். அதனால நீ வந்து மலைக்கு ஓடிப்போ அப்படின்றாரு. அதை லோத்து சொல்றா பாருங்க. அதுதான் வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட் வில். அது சொல்றாரு, அப்படியல்ல ஆண்டவரே, 10 வசனம், உமது கண்களில் எனக்கு அடியானுக்கு கிருபை கிடைத்தது. உமது பிராணனை காக்க தேவரி எனக்கு செய்த கிருபியை பெரிதாக விளங்க பண்ணினீர் அப்படின்னா பாருங்க. அவர் பிரைஸ் பண்றாரு. ஆண்டவரே கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்னோட உயிரும் உங்களோட பார்வையில் வந்து விளையாட பெற்றதா இருக்கு. அதற்காக அவங்க நன்றி சொல்லிட்டு மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மறித்து போயிடலாம் சொல்றாரு பாருங்க. தேவ சுத்தத்துக்கு விரோதமா பேசுறாரு. மலைக்குனால ஓடி போக முடியாது. அப்படியே மலைக்கு ஓடி போனாலும் தீங்கு என் வாழ்க்கையை தொடரும், நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்றாரு. அவர் தேவ சுத்தத்துக்கு மறுத்து பேசுறாரு பாருங்க. அதுவும் அந்த ஊர் பக்கத்துல இருக்கிறது. நான் அதற்கு ஓடி போகத்தக்க அது கிட்டே இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் உனக்கு கவிழ்த்துப்படாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் பண்ணேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்க போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆயால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. நீங்க பாருங்க, இது வந்து பாருங்க தேவனுக்கே வந்து எழுத்து பேசுற. அவர் வந்து பர்ஃபெக்ட் வில்ல வந்து விரும்பல பாருங்க. எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க, நான் இங்கே போயிடுறேன்னு சொல்லி பர்மிஷன் வில்லாவுக்கு அடுக்க போறாரு. நான் வந்து பக்கத்துல இருக்குது, என்னால் மலைக்கெல்லாம் ஓட முடியாது, மலைக்கு ஒரு நாள் தீங்கு என்னை தொடரும் அப்படின்றாரு. இவர் தேவனை பார்க்கவில்லை பாருங்க. இன்னும் சொல்றேன், லோத்துடைய பார்வை வந்து பாருங்க. அதனாலதான் தேவன் வந்து லோத்தை தெரிந்து கொள்ளாம ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். ஏன்னா ஆபிரகாம்கிட்ட வந்து நீ போனா போவாரு, போகாதனா போக மாட்டாரு. ஆனா இங்க லோத்து வந்து பாருங்களா அப்படியே மறுத்து எழுத்து பேசுறாரு. அது மட்டும் கிடையாது, அறிக்கையை பாருங்க, தீங்கு என்னை தொடரும், நான் மறுத்து போவேன் அப்படின்றார். அவர் ஒரு பர்மிஷன் இல்ல கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, நான் பக்கத்து ஊருக்கு போயிடுறேன், சோபான்ற ஊருக்கு போயிடுறேன், அங்க வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேவனுடைய அந்த பர்ஃபெக்ட் வேல வந்து அல்ல தட்டாரு பாருங்க. இன்னைக்கு நாமளும் என்ன பண்றோம்னா இந்த விஷயத்துல செய்யறோம். நம்ம என்ன பண்றோம், நமக்கு பர்ஃபெக்ட் வேலை என்னன்னு தெரியாது. தெரியாம என்ன பண்ணிடுறோம்னா ஆண்டவரை வந்து ஒரு லெட்டர் பேடா, ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி யூஸ் பண்ணுவோம் பாருங்க. நம்மளாம் ஒரு பிளான் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரை இது அங்கீகரியும் அப்படின்ற மாதிரி வந்து. ஏன்னா நானும் இந்த வழியில வந்தவங்க தான். நானும் இந்த மாதிரி காயினை தூக்கி போட்டால்தான், நானும் வந்து கலண்டரை பார்த்தால்தான், நானும் வந்து பைபிளை ஓப்பன் பண்ணி கண்ணை மூட்டு வசனத்தை தொட்டால்தான், நானும் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் பாரு. அதனாலதான் உங்கள்ட்ட பிரசங்கம் பண்றது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா இந்த பார்வையில என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து வந்ததுனாலதான் இதெல்லாம் தடுமாறி வந்து கீழே விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தேவசத்தை எங்க எங்க சரியான இடத்துல தேடணும், எப்படி கத்தரை வந்து சரியான முறையில பார்க்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டேன் பாருங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து பாருங்க, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பேசுறது. தேவன் பர்ஃபெக்ட் வேலை விட்டுட்டு எனக்கு அவர் அனுமதி கொடுங்க, நான் இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதிக்கப்பட்ட தேவசத்துக்கு வந்து ஒப்புதல் வாங்குறது. அது மட்டும் கிடையாது பாருங்க, நம்ம குறிச்சு நம்மளே வந்து தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறது பாருங்க. தீங்கு என்னை தொடர மறுத்து போவேன்ற மாதிரி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் நீங்க பாருங்க, ஒரு தவறான காரியங்கள் நடக்குது. 2 சந்ததி அவரோட மகள் மூலியமாவே உருவாகிறது பாருங்க. ஒண்ணு வந்து மோவாபின்ற சங்கதி உள்ளது, இன்னொன்று பென்னமீனா அம்மோன் புத்திரர்கள், அம்மோன் சந்ததி. இந்த 2 சந்ததியுமே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூத ஜனங்களுக்கு விரோதமாவே இருப்பாங்க கடைசி வரைக்கும். நீங்க நேரத்துல பார்த்துட்டு ராஜாக்கள் புத்தகம் வச்சு பார்த்துட்டா இந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும் அவர்கள் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாவே இருப்பார். ஒருவேளை தேவன் சொன்ன மாதிரி அவர் ஆரம்பத்திலே மலைக்கு ஓடி போயிருந்தார் அப்படின்னாருன்னா கண்டிப்பா அவரோட வாழ்க்கை மாறி இருக்கும். நான் சொல்றேன், தேவ சுத்தங்கிறது வந்து நாம் தேவன் என்ன செய்யறாவோ டிட்டோவா கீழ்படுகிறது தேவனுடைய சுத்தம் பாருங்க. நம்மளா வந்து போய் ஒரு ஒரு எழுதி கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரை இதை நீங்க அனுமதி கொடுங்க, இதுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்துன்னு சொல்லி அவரை வந்து நம்ம ரப்பர் ஸ்டாம்பாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து பாருங்க, அது வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு நஷ்டத்தை தான் கொண்டு வரும் பாருங்க. அது ஒரு பர்ஃபெக்ட் வில்ல மாதிரி இருக்கு. அது பர்மிஷன் வில், ஏதோ பொழைச்சிக்கலாம் அவ்வளவுதான், ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் எல்லாரும் வாழ்ற மாதிரி. அப்ப நமக்கும் அந்த மாதிரி உலகத்தாருக்கு என்ன வித்தியாசம், ஒண்ணுமே கிடையாது.
உலகத்தார் என்ன, அவங்களாம் ஒரு காரியங்கள் வேண்டிக் கொள்வாங்க, அவங்களாம் வந்து அவங்களுடைய கடவுளுக்கு போவாங்க, நேர்த்திக்கடன் செய்வாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை இருந்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது? ம்? நான் வேதத்தின் அடிப்படையில் வாழ்கிற புஸ்தகம் பாருங்க. அவர்கள் வந்து எல்லாரும் தப்பு செஞ்சு அதை எப்படி பரிகாரத்திடம் தேடுவாங்க. நாம் அப்படி கிடையாது. நான் வேதத்தை தீவிரமாக வாசித்து அதன் அடிப்படையில் வாழ்கிற ஒரு மக்களாக இருக்கிறோம். இப்போ தேவனுடைய வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து பாருங்க, தேவனுடைய பர்ஃபெக்ட் வீட்டில் தான் வேலை செய்யணும். அதான் அந்த இடத்துல வந்து ஒரு ரோமர் சொல்றாரு, தேவனுடைய பரிசுத்த ஒரு முழுமையான ஒரு வில்ல வந்து பார்க்க, தேவ சித்தத்தை வந்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், அவர் பகுத்தறிக்கதான் நம்முடைய மனதை வந்து மறுரூப பார்க்கணுன்றாரு. அப்போ தேவனுடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் நடக்கப்படணும் பாருங்க. அப்ப இரண்டாவது ஒருத்தர் நம்ம பார்ப்போம் பார்க்கணும்னா, இரண்டாவது ஒருத்தர் நம்ம வேதத்தை வந்து பார்ப்போம். அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவரை குறித்து நம்ம பார்த்தோம்னா, அவர் சொல்றாரு மத்தேயு 26ல 53 54 வருஷம் பாருங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 53 54. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், அவர் சொல்றாரு, அவர் 12 லோகிகளுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனாயில் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று காரியங்கள் வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இயேசு கிறிஸ்துடைய ஒரு அவர் எப்படி பாருங்க, பர்மிசிவ் இல்ல வந்து அவர் வேணான்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மறுரூபமனையில அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த கெச்சமனை தோட்டத்துல ஜெபம் பண்ணும் பொழுது வந்து பாருங்க, அந்த இடத்துல இயேசுவை பிடிக்க வந்து யூதாஸ் வந்து ஆட்களை கூட்டி வராரு. உடனே பேதுரு வந்து பாருங்க, ஒரு ஆசாரியனுடைய காதை வந்து வெட்டிடுறாரு பாருங்க, வாழை எடுத்துட்டு. அப்போ அவர் சொல்றாரு, கத்தி உரையில போடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பேதுருட்ட வந்து சாப்பிட்டு சொல்றாரு, நான் இப்பொழுது ஜெபம் பண்ணான், அவர் இந்த 12 லேகியோன் பாருங்க, லேகியோனுக்கு அதிகமான தூதரை நிறுத்த அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறாயான்றார். அப்படி செய்வானாயில் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் அப்படின்றார். அப்புறம் என்ன அர்த்தம் அப்படி சொல்றாருன்னா, ஒரு லேகியம்னா 6000 பேர், 12 லேகியம்னா 72,000 தேவர்கள். 72,000 தேவதூதர்கள் வந்தாங்கன்னா என்ன யோசனை பாருங்க. ஒரு தேவதூதனே வந்து 2 ராஜாக்கள் 19:35 பார்த்தோம்னா 1,80,000 பேர்த்த கொள்றான். சனகரிப்புடைய அந்த அசிரிய படையை வந்து ஒரே நாள்ல, ஒரு நாள் நைட்ல ஒரு தேவதூதர் வந்து கொள்றாரு. அப்ப இங்க கிட்டத்தட்ட 12 தேவதூதர்னா கிட்டத்தட்ட 72,000 பேர். 72,000 பேர் வந்தா என்ன, அவர் சொல்றாரு, நான் ஜோம் பண்ண கத்தரை அனுப்புவாரு, அது நடக்கும். ஆனா அப்படி வந்து ரட்சிப்பை வந்து மக்கள் கொடுக்க முடியாது. அந்த சமயத்துல ஒரு டெம்பரரி ரட்சிப்பா தான் இருக்கும். அதனால எனக்கு இந்த பர்மிஷன் வந்து தேவை கிடையாது பாருங்க. அப்படி சொல்ல பாருங்க, அப்படி செய்வேன் ஆகிது, அப்படி என்னால் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்ல, அப்படி செய்ய முடியும். அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னா இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று வேதவாதிகள் எப்படி நிறைவேறும், எப்படி வந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறும். நம்ம வந்து பைபிள்ல வந்து இன்னைக்கு வந்து டாப் நம்பர் 1 வேதத்துல வந்து ஒரு கிறிஸ்துவ மார்க்கம் இருக்கிறது காரணம் வந்து ரட்சிப்பு தான். ஆனா அதுதான் நம்ம நிச்சயத்து, மற்ற எந்த மார்க்கமும் ரட்சிப்பை வந்து போதிக்காது பாருங்க. ஆனா கிறிஸ்தவ மார்க்கம் வந்து ரட்சிப்பு வந்து போதிக்கிறது. மிகப்பெரிய ஒரு விடுதலை பெற்றவர்களா இருக்கிறோம். மிகப்பெரிய ரட்சிப்பு சிறுவில உண்டாகுது அப்படின்னா அது வந்து நான் சொல்றாரு, நான் வந்து ஒரு 24 தேவதூரை கூட்டு வந்து ஒரே நாள் உலகத்துல அழைச்சிட்டு கிறிஸ்தவர்கள் மட்டும் உலகத்துல வச்சு கொண்டு போக முடியாதா? அப்படி இருந்தாலும் பாவம் வந்து அப்படி இருதயத்துல இருக்கும். இப்ப பாவத்தை வந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும், முழுமையாக ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், தரித்திரம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும், சாபம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். இதுதான் தேவ சுத்தம். அதற்கு என்ன செய்யணும்? அவன் ரொம்ப அதுலயே 42 அப்படியே போட்டு 27வது அதிகாரத்துல மறுபடியும் 2வது தரம் போய் ஜெபம் பண்ற, மொத்தம் 3 தடவை ஜெபம் பண்றாரு. என் பிதாவே, இந்த பாத்திரம் இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணானுடைய இது என்னை விட்டு நீங்க கூடாதா, உங்களுடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது என்று ஜெபம் பண்ணார் பாருங்க. தேவனுடைய சித்தம் தான், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும். அதற்காக வந்து எவ்வளவு ரத்தம் வேணா சிந்தனை ஆண்டு ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. சிறுவில தன்னை நிர்வாண குலமாய் அடிக்க ஒப்பு கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள அனைத்து பாவங்களையும் தன்மை எடுத்து அவர் பாவமானார். நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்தாரு. தேவனுடைய ரட்சிப்பை இந்த அடிப்படையில் தேவன் இந்த பர்ஃபெக்ட் வில்லுன்னா வேதத்துல நீங்க பார்த்துட்டீங்கன்னா கண்ணை மூட்டு சொல்ல 2 பர்ஃபெக்ட் வில் இருக்குமா. கண்ணை ஒண்ணு வந்து தேவனுடைய சிலுவை மாறணும், இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதேன் தோட்டம். அதான் இதெல்லாம் பர்ஃபெக்ட் வில்லா தேவன் டைரக்டா உலகத்தை படைக்கும்போது உண்டாக்குனது அது. இன்னொன்று வந்து சிலுவையில் மாறணும். அதனால வந்து அவர் சொல்றாரு, நான் நினைச்சிருந்தேன்னா ஒரு 72,000 வேதத்தை வந்து என்னால் அனுப்ப முடியும், தேவதூதர்கள் அனுப்ப முடியும், அனுபவிச்ச உலகத்தை பூரா அழிக்க முடியும். அது கிடையாது. நீங்க நிறைய பேர் வந்து இதைத்தான் அவங்க சொல்றாங்க, உலக மார்க்கெல்லாம் வந்து அவரால் சிலுவையில விட்டு இறங்கி வர முடியாதா, அது 3 நாள் எடுக்க, இதுதாங்க உங்க கடவுள் அப்படின்றாங்க. அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல அன்னைக்கு எல்லாத்தையும் அன்னைக்கு கேள்வி வைக்கிறவங்க கூட ஒருத்தர் இருந்திருக்க மாட்டான்.
ஆனா அதன் அடிப்படையிலே கர்த்தர் வந்து ரட்சிப்பை கொண்டு வரது பூமிக்கு வரல பாருங்க. அதன் அடிப்படையில் கொண்டு வந்திருந்தாருன்னா ஆரம்பத்தில் சரியாவே கொண்டு வந்திருக்கலாம். முடியாது. பாவத்தை பரிபூர்ணமாய் அகற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. ஒரு மிகப்பெரிய விடுதலை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். அந்த விடுதலை பெற்றவர்களா தேவனை ஆராதிக்க வேண்டும். விடுதலை பெற்றவர்களா தேவனோட ஐக்கியம் பண்ண வேண்டும். மீண்டுமாய் நம்ம கர்த்தரிடத்தில் வந்து திரும்ப சேர வேண்டும். இதைத்தான் உண்மை. இதுக்கு வந்து ஒரு தேவ சித்தத்துக்கு இயேசு கிறிஸ்து அந்த பர்ஃபெக்ட் வில்லுக்கு வந்து முழுவதுமாக ஒப்பு கொடுத்தால் மட்டுமே வந்து இது நம்முடைய வாழ்க்கை நடக்கும். அதனால தான் வந்து சிலுவையில் வந்து எல்லாம் முடிந்ததுன்றார் பாருங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னா கம்ப்ளீட்லி கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட்னு அர்த்தம். முழு தேவ சித்தத்தையும் தேவன் என்ன சொன்னாரோ வேதத்தின் அடிப்படையிலே சொல்றாரு பார்த்தீங்களா, 54 அப்படி செய்வனாகில் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று வேதவாதங்கள் எப்படி நிறைவேறாரு. அப்ப வேதவாத்தியங்கள் தன்னுடைய சித்தத்தின் அடிப்படையிலே நிறைவேறும்படி அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாம் விடுதலையா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறோம். நமக்கு ஒரு ஃப்ரீ வில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வந்து அதை அங்கீகரிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை தேவனோடு ஒத்துள்ள வாழ்க்கை. அவர் நம்ம குறித்து என்ன நினைச்சிருக்கிறார் அப்படி இருக்கணும். தேவரை பிரியப்படுத்துற வாழ்க்கையா இருக்கணும் பாருங்க. அதனால இப்படி நாம் இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுதுதான் இன்னைக்கு வந்து எனக்கு வேத வசனத்தை பைபிளை திறந்து படிக்கிறது, ஒரு அதிகாரம் படிக்கிறது எனக்கு வந்து பிரியமா இருக்குது. வேதத்தை ஜெபம் பண்ணிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. ஒரு கஷ்டப்படுத்துற மாதிரி யாரோ கம்பல் பண்ணி இன்னைக்கு நீங்க படிச்சே ஆகணும் வேதத்தை, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணியே ஆகணும், அதெல்லாம் சின்ன குழந்தைங்க விட்டாங்க ரைட்டு. இன்னும் ஆவிக்குற வாழ்க்கையில வளர வளர உங்களோட வாழ்க்கையில வந்து இது வந்து நமக்கு பிரியத்தோட வரணும். ஆண்டவர் சமூகத்துல உட்காராங்க, உலகத்தை படிச்ச தேவனோட பேசுறோம். எனக்காக ரத்த சிந்த சிறு ரத்த சிந்த தேவனோட பேசுறேன் நான் அப்படின்ற போது வேதத்தை துறக்க ரொம்ப ஆசை இருக்கு. எப்படா வேதத்தை திறந்து படிக்கணுன்ற ஆசை வந்து அதிகமாகும் பாருங்க. எப்படா ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சமூகத்துல, எப்போ போய் தேவனோட ஐக்கியமா இருப்போம், எப்போ ஆண்டவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்போம். இது வந்து நம்மளோட வாழ்க்கையில் அதிகமாயிட்டே இருக்கு பாருங்க. அப்ப வேதத்துடைய அந்த பரிபூர்ண தேவ சித்தத்தை நாம் சரியாக முறையில கண்டுபிடிக்கணும் பாருங்க. அது ஒண்ணு பெரிய ஒரு மறைபொருள் ஒண்ணு கிடையாது பாருங்க. நம்ம வந்து தேவனுடைய வேத வசனத்தை வந்து நம்முடைய வேத வசனத்தை நாம் கேட்க கேட்க நாம் பேச பேச நம்ம வாழ்க்கையில தியானம் பண்ண நம்முடைய மனம் புதிதாகிறது பாருங்க. மனம் புதிதானால தேவனுடைய சித்தம் என்னது நம்முடைய வாழ்க்கையில வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் பாருங்க. அப்ப நாம் இந்த உலகப்புறமான அந்த மெத்தட் ஆஃப் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, MOUR மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் மாதிரி இந்த பழைய டெக்னிக்லாம் தூர போட்டு தேவ சித்தத்தில் வேதத்தில் காண வேண்டும். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் ஏறப்படும். லோத்து மாதிரி கிடையாது, இயேசு கிறிஸ்து மாதிரி. இயேசு கிறிஸ்து மாதிரி பாருங்க, நம்ம வாழ்க்கையில முழுவதும் நம்ம வாழ்க்கை தேவ சித்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க இருக்க வேண்டாம் பாருங்க. அவன் சொல்றேன் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நன்மையும் ஜீவனும் தொடரும். சொல்ற பட்சத்தில் லோத்துக்கு வந்து சொல்ல தீமையை தொடருன்றாரு. ஆனா தாவீது என்ன சொல்றாரு, நன்மையும் ஜீவனும் நம்ம வாழ்க்கை. நான் சொல்றேன் இந்த வசனத்தை கேட்டு சொல்லுவோம், உங்களோட வாழ்க்கையை நன்மையும் ஜீவனும் தொடர வேண்டுமா, தேவ சித்தத்தை முழுமையாக ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்திலிருந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட நான் அப்பதான் ஜெபிக்கிற காரியமும் அவரோட ஐக்கியப்படுற காரியம் ரொம்ப பிரியமா இருக்கும். நம்முடைய புது வருடத்துல ஆரம்பிக்கணும், நாம் வந்து வேதத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கணும், வேதத்தோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் பாருங்க. நம்ம அதோட ஒன்றிப்போம், அதை விட்டு பிரிக்கவே முடியாது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனையும் வேதத்தையும் தனியாக பிரிக்கவே முடியாது பாருங்க. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு ஐக்கியப்பட்டிருக்கும் பாருங்க. அதனால வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னா நன்மை ஜீவன் உங்கள் வாழ்க்கை தொடர வேணும்னால் நீங்கள் வந்து ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை பரிபூர்ண சித்தம் உங்களோட வாழ்க்கையில வந்து நிச்சயமா வந்து கிரியை செய்யும். அதுதான் உங்க அழைப்பை வந்து கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கும் பாருங்க. உங்க அழைப்புக்கு நீங்க பாத்திரவா நடக்கணும்னா தேவனுடைய தயவுல சித்தம் விசுவாச கிரியை உங்களுக்கு அந்த 2 விஷயம் வந்து பரிபூர்ணமாய் உங்களிடத்துல வந்து நடக்கும் பாருங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில தேவ சித்தம் முழுவதும் ஆண்டவரே பரிபூர்ணமாய் உங்களுடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் பரிபூர்ண வாழ்க்கையில கிரியை செய்யணும் ஆண்டவரே. விசுவாசத்தின் கிரியை, அவரோட விசுவாச கிரியை நீ பூரணப்படுத்துவீராக. வாழ்க்கையை நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. லோத்தை போல அல்ல, இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவரே பரிபூர்ண தேவ சுத்தம் அவர் வாழ்க்கையில ஒரு கண்டுகொள்ளத்தக்கதாய் அவர் பலப்படுத்தும் ஆண்டவரே. வேகத்திலுமே தாகம் உண்டாகட்டும் ஒருவர்களுக்கும் ஆண்டவரே. வாழ்க்கையும் நன்மையும் கிருபையும் கொடுக்கிறபடி நம்ம நன்றி. ரட்சகர் இயேசு நாம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.